எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்போ ஸ்கூல் லீவ் டேஸில் சில்ட்ரன்ஸ்லாம் வீட்டில் இருக்கிற டைம் இப்போ ரோடு சைடில் இந்த வாழைப்பூ அதிகமாக கிடச்சிட்ருக்குது. இதை நீங்கள் வாங்கி உள்ளே இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு விசிலு ஸ்லோ ஃபயரில் வச்சு வேக வச்சுருங்க. ஒரு ஆட்டாங்கல் இருந்துச்சுன்னா புழிஞ்சு போட்டு கெட்டியை நல்லா ஆட்டிட்டு அப்புறம் மற்ற எல்லா சாமானங்களும் சேர்ந்து ஆட்டி நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா அருமையான வடை கிடைக்கும். இந்த வாழைப்பூவை 400 கிராம் எடுத்து நல்லா உள்ளே இருக்கிற கல்லனுங்கிற இதை சுத்தம் பண்ணி குக்கரில் போட்டு வேக வச்சு நல்ல முறைக்கு ஒரு ஸ்லோ ஃபயர்லேயே ஒரு விசில் வர்ற அளவுக்கு வச்சு விட்டுட்டோமா. இது நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்து நல்லா புழிஞ்சு உங்ககிட்ட காமிச்சிட்டு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு எப்படி ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டி உருட்டி போட்டு எடுத்து கொடுக்க வேண்டியதாமா. இதற்கு தேவையான பொருட்கள் வாழைப்பூ 400 கிராம் இருக்குதுன்னா 100 கிராம் வெங்காயம் எடுத்துக்கோங்க, 50 கிராம் வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க, அதில் 25 கிராம் இஞ்சி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள். அந்த எந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துறீங்களோ அதே அளவுக்கு கொத்தமல்லி தூள் அதுவும் சேர்த்திக்கிங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிங்க. பொட்டுக்கடலை 25 கிராம் சேர்த்திக்கிங்க. அதிகமாக பொட்டுக்கடலை போடக்கூடாது, போட்டிங்கன்னா உதிர்ந்துடும். அதனால் பொட்டுக்கடலை சேர்த்திக்கிங்க. தேங்காய் போடணுன்னு விருப்பம் இருந்தால் அது ஒரு 25 கிராம் போட்டுக்கலாம். கார்னிஸுக்கு லைட்டாக இந்த வெள்ளையில் மேலே உருட்டிட்டு நீங்கள் அதை கொஞ்சம் பிரட்டி விட்டு போட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அம்மா இதை நான் மிக்சியில் தான் அரைச்சி எடுத்தேன். இது வெஜ்ஜு டிஷ்லேயே ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னு வச்சுக்கோங்க. இதில் ரோஸ்மெரி நீங்கள் பொடி பண்ணி இதில் சேர்ந்து கலந்து அதையும் உருட்டி போட்டிங்கன்னா புது அரோமா புது டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கம்மா. இப்போ எனக்கு இது எள்ளு வேணாம் அப்படிங்கிறதுனால நான் எள்ளு போடலை. நீங்கள் எள்ளு வேணுனாலும் நீங்கள் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு வேணாங்கிறதுனால நான் விட்டுருக்கேன். இதில் ரோஸ்மெரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வேறு அரோமாவாக கிடைக்கும். இது ரொம்பவும் நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியான இந்த ஹாலிடேஸில் குழந்தைகளுக்கு முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு டிஷ்ஷாகவும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்க்கணும். ஆல்ரெடி முதல்லையே வாழைப்பூவுக்கு லைட்டாக உப்பு கொடுத்து நம்ம வேக வச்சுக்கணுமா. அதுக்கப்புறம் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சதுக்கு பிற்பாடு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு தேவையான உப்பு எவ்வளோவோ அதை பார்த்து போட்டுக்கோங்கம்மா. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. ஸ்மெல் பாருமா, அருமையான கைமா உருண்டையோட டேஸ்ட்டு அப்படியே கிடச்சிதுக்குமா. இது வெஜ்ஜு. நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக இது ஹெல்த் வைஸாக நல்லது, வயிற்று புண்ணை ஆற்றும். இதில் எவ்வளவோ பெனிஃபிட் இருக்குது. இந்த ஸ்கூல் டேஸில் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கம்மியான செலவில் அருமையான எந்த ஹோட்டல்லே கிடைக்காத இந்த இது பாருங்கள். உங்களுக்கே கண்ணில் தெரியும் இது எவ்வளோ முறுமுறுப்பு தன்மையாகவும் உள்ள ஜூஸியாகவும் இருக்கும். இருங்க கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எப்படிங்கும்போது எவ்வளோ ஸ்மூத்தாக போகுதுன்னு, இல்லை எவ்வளோ ஜூஸினஸ்ஸாக இருக்குது பாருங்கள். சுட சுட இருக்குது. இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் மேலே இருக்கிற அந்த கறிவேப்பிலை போட்டது கூட அந்த கிரீனிஸ் போகாமல் ஒட்டிகிட்ருக்கு பாருங்க. அதோட கிறிஸ்ப்னஸ் தெரியுதுங்களா சவுண்டு. இது எங்கள் 2 பேத்துக்குனால நான் அளவாக செஞ்சுருக்கிறேன்னா, மீதம் இருக்கிறது ஃப்ரிட்ஜில் தண்ணி விடாமல் உள்ளே வச்சுட்டேன். வேணுங்கும் போது ஒரு 2 நாள் வரைக்கும் அதை எடுத்து அப்பப்போ பொரிச்சு கொடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்க்கணும். வெறும் 20 ரூபா தான் அந்த பூவோட விலை.
நீங்கள் அதை வாங்கி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு கொடுங்க. இதுக்கான டவுட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுனாலும் 8072787412 என்னோட நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட நீங்கள் இந்த ரெசிபி கேட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம்மா. இதில் கரம் மசாலா சேர்த்திருக்கேன், அதை நாங்களே தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு கரம் மசாலா தேவைப்பட்டாலும் இதே எங்களோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்கள் கரம் மசாலா வாங்கி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம்மா.